ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை பற்றி நமக்கு அப்புறம் வீடியோக்களை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நேற்று தான் இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் மேட்ச் தான். இந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல தோக்குறவங்க நாக் அவுட் ஆகி வெளில போயிருவாங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 32 ரன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சடன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாண்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா அந்த 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸ்டார்டிங்ல. ஆப்கானிஸ்தான் டீம்ல அதிகபட்ச ஸ்கோர்ல இப்ராஹிம் சடன் தான் இருந்திருக்காரு. 146 பால்ல 177 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 31 பால்ல அஸ்மதுல்லா முகமது ஷாய் 41 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முகமது நபி பாத்தீங்கன்னா 24 பால்ல 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆப்கானிஸ்தானோட கேப்டன் ஷகிதி பாத்தீங்கன்னா 40 ரன் அடிச்சிருந்தாரு. இங்கிலாந்தோட பவுலிங் அட்டாக்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டும், அதில் ரஷீத் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இப்ராஹிம் சட்டன் பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராஃப்ட்லயே அதிகபட்ச ஸ்கோரை பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு 177 ரன். ஃபைனலா ஆப்கானிஸ்தான் 50 ஓவருக்கு 7 விக்கெட் எடுத்து 325 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 326 ரன் இங்கிலாந்துக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணிருக்காங்க இங்கிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பில் ஷால்ட் அண்ட் பென் டக்கெட் இந்த 2 பிளேஸ் வந்தாங்க. பில் ஷால்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்மதுல்லா முகமது ஷாய் பால்ல போல்ட் ஆயிட்டு போயிருப்பாரு. இங்கிலாந்து டீம்ல அதிகபட்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஜோ ரூட் தான் அடிச்சிருந்தாரு. 111 பால்ல 120 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஜாஸ் பட்லர் பாத்தீங்கன்னா 42 பால்ல 38 ரன்னும், பென் டக்கெட் 38 ரன் அடிச்சிருந்தாரு. ஜோ ரூட் விக்கெட் பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா முகமது ஷாய் தான் எடுத்திருப்பாரு. முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா முகமது ஷாய் எடுத்து கொடுத்திருப்பாரு. ஜாமி ஓவர்டன் விக்கெட்டும் இவர் தான் எடுத்திருப்பாரு. ஜோ ரூட் மட்டும் இருந்தாருன்னா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிருக்கலாம். ஆனா அது நடக்கல. ஆப்கானிஸ்தானோட பவுலிங் அட்டாக்ல அஸ்மதுல்லா முகமது ஷாய் மட்டும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது நபி பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டும். ஃபைனலா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 49.5 ஓவர்ல 10 விக்கெட் இருந்து 317 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை 8 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் 2023 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் பீட் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாயிண்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்காங்க. 2 மேட்ச்ல ஒரு வின் எடுத்து 2 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு ஆஸ்திரேலியாவோட. அந்த மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் விளையாடுவாங்க. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.